ஃப்ரைடே vlog. ராமநாதபுரம் டு சென்னை பஸ்ஸில் போகிறதா இருந்தால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 9 to 10 hours ஆகும். லஞ்சுக்கு வந்து எந்த டைமிங்க்கு நிறுத்துவாங்கன்னு தெரியாது. 4 பேருக்குமே சுகர் வேறு இருக்குது. ஸோ அதனால் அம்மா வந்து காலையிலேயே கர்ட் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ பொரியல் செஞ்சு தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எங்களுக்குமே வந்து நான் எதாவது செஞ்சு வைக்கட்டுமான்னு கேட்டிருந்தாங்க. பட் நான் தான் மதியானமாக சூடாக வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி லஞ்ச் வந்து ஒரு 11:30 போல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்ன டிஷ் செய்யறதுன்னு யோசிக்கும் போது எல்லாமே வந்து எனக்கு டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுறது இந்த தக்காளி சாதம் தான். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான். வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலே போதும் இந்த டிஷ் வந்து நம்ம செஞ்சிடலாம். எனக்கு வந்து தக்காளி சாதம் உதிரி உதிரியாக இருந்தால் பிடிக்காது. கொஞ்சமாவது குழஞ்ச மாதிரி இருக்கணும். அம்மா எப்போல்லாம் ஊருக்கு வராங்களோ செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த வாட்டி கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் பிறந்த பொண்ணுக்கு எண்ணெய் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எங்கிட்டேருந்து காசு வாங்கிட்டதுக்கு அப்புறமா தான் எண்ணெய் கொடுப்பாங்க. இது ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரியாது. பட் ஒவ்வொரு டைமும் அவங்க கேட்கும்போது நான் காசு கொடுத்துட்டு தான் எண்ணெய் வாங்குவேன்.